இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு போறதுக்கு கொள்கை பரப்பு செயலாளரா இந்த எம்ஜிஆர் அவர்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா அவர்கள் நியமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த மதிய உணவு திட்டத்தை பட்டி தொட்டி கிராமம் எங்கும் பரப்புறாங்க. பட்டி தொட்டி கிராமம் எங்கும் பரப்பி வாங்க இங்க மதிய உணவு திட்டம் போடுறாங்க, எம்ஜிஆர் ஐயா போடுறாங்க, வந்து குழந்தைய படிக்க வைங்க, நீங்க கண்டிப்பா இந்த ஆண்டு படிக்க வைக்கலாம், அடுத்த ஆண்டு படிக்க வைக்கணும், பரவாயில்ல இடைநிற்றல் இருக்கு, நீங்க வந்து இப்ப படிக்க வைங்க, பரவாயில்ல பாதி சிலபஸ் போனாலும் பரவாயில்ல இப்போ வந்து படிக்க வைங்கன்னு சொல்லி நிறைய கல்வியில அதிமுக்கியத்துவத்திற்கு இவ்வளவு பேர் கல்வி கற்றுக்கிறோம்னா அதற்கு மிக முக்கிய அதிமுக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறாரோ அதே போல அம்மா அவர்களும் இருந்தார்கள். அதனாலதான் அரசியலில் சாதித்தார்கள். அம்மா அவர்களை அரசியலில் அறிமுகம் செய்ததே இந்த மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் என சொல்வதில் எல்லளவும் மிகைப்படுத்தி நான் கூறவில்லை, இதுதான் உண்மை. ஐயா, அதன் காரணமாகத்தான் 1977 முதல் 87 வரை அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுட்டு எம்ஜிஆர் ஐயா